முதல் அதிகாரம் 16வது. அதுக்கு முன்னதாக ஒரு காரியம் சொன்னீங்க. 2 ஜெப குறிப்பு இருக்கு சொல்ல நினைச்சேன். ஒண்ணு, நம்ம கணவனா இருக்கு வந்து அந்த கிட்னி 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பாதி அளவுக்கு அது கெட்டு போயிருக்கு. டயாலிசிஸ் பண்ணணும் அந்த நினைப்பு வந்துட்டாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல போய் அதுக்கேற்ற ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு கையில போடுறதுக்குரிய ஆயுதங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவருக்கு கட்ட அந்த நிலையை மாற்றி அந்த கிட்னி நல்லா செயல்படுவதற்கு கஷ்டத்துக்கு வராங்க. 2வது, நம்ம பிள்ளை ஸ்ரீபாக்கு ஜனம் வந்து இந்த வைரஸ் காய்ச்சல் மாதிரி வந்து சளி அதிகமா, அந்த பிள்ளைக்கு சரியா பேசப்பட முடியாம எண்பது அதிகமா இருக்கு. பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி ஜெபம் பண்ணதான் செய்யறேன். நேற்று கூட சொன்னேன், நெஞ்செல்லாம் வலிக்குதான், வலி அதிகமா இருக்கு, இருக்கு என்ன பண்ண. தேவன் பரிகாரியா இருந்த அந்த பிள்ளைக்கு குழந்தை ஆரோக்கியம். அது மாதிரி நேற்று 2 பிள்ளைகளுக்கு ஜுரம் சொல்லிட்டு இருக்கேன் ஜெபம் பண்ணிக்கிறாங்க. இந்த குடும்பத்தை தீங்குக்கெல்லாம் விலைக்கு கட்ட பாதுகாக்கணும். தேவ செட்டைகளின் மூலம் சபை நாம் ஜெபிக்கிற கடமை நமக்கு ஜெபம் அதிகமாய் நேசிக்கிறதுக்காக எங்களுடைய சரீரத்தின் ஒரு அவயமாக அந்த பிள்ளைகளுக்காக இந்த சகோதரன் இருக்கிறபடினாலே ஒரு அவையும் பாடுபடும் போது மற்ற அவைகள் அந்தவே அதை கண்டு கொள்ளாமல் இருக்க முடியாது. இந்த வேதனை நாங்கள் உணர்கிறோம். அன்றே நீர் தடையாய் இருக்கிறேன், எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் இருக்கிறேன், உண்மை நாங்கள் அறிந்திருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஸ்ரீவாக்கு அந்த சரி கரைந்து போகவும் நல்ல ஆரோக்கியமும் உண்டாக இருக்கவும் கர்த்தருடைய பேரன் இந்த மகளை தாங்கவும் 2 பிள்ளைகளுக்கு நல்ல சுக ஆரோக்கிய ஜலத்தின் வீதியாக செயலிருந்து பிள்ளைகள் நல்லா விளையாடத்தக்க நல்ல சாப்பிடத்தக்க சிறப்பு இருந்தாலும் அப்படியே வசந்தம் சகோதரனுக்கு கர்த்தர் ஜீவனை தயவாய் பாராட்டி அந்த தலைவீரத்திலிருந்து வியாதிலிருந்து கர்த்தர் விடுவிக்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, ரத்த கோட்டைக்குள் முடிக்கிறோம், திரும்ப தாங்கட்டும், ரத்த பாதுகாப்பாக இருக்கிறோம், வழிநடத்தி ஆகும் நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஜீவோடு காரியம் மேல பாருங்க, பிளாட் இல்லை, பேட்டரி மாற்றி பார்த்தா ஓடல. இன்னும் வரவங்க சேரை எதிர்பார்க்கிறாங்க. இன்னும் ஒரு 10 சேராவது வாங்க வேண்டியது. இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி சொன்னோம். பிறந்த நாள், கல்யாண நாள் வர்றவங்க முதல்ல ஆரம்பிச்சு விட்டாங்க, வாங்கி கொடுத்துட்டாங்க தான். இப்ப நடுவில் அதெல்லாம் நின்றுது. என்ன பண்ணுங்க, யாரும் ஒருத்தரே செய்ய முடியாது. எல்லாரும் பகுத்தறிஞ்சு என்ன பண்ணுங்க, இந்த காரியத்தை செய்யுங்க, எல்லாரும் ஒத்துழைங்க. கர்த்தர் அது ஈஸியா செய்யறதுக்கு வேண்டிய பலனை கர்த்தர் நமக்கு நிச்சயமா ஒருத்தர் மேலே எல்லா பாசிட்டிவ் முடியாது. எல்லாம் உற்சாகமா தாங்கன்னா, எல்லாம் உற்சாகமா கை கொடுத்தாங்கன்னா எல்லா தேவையும் சந்திக்கலாம். எல்லாரும் இந்த மைண்ட் வாங்கணும், சரியா இல்லை இதற்கு பார்க்க சொல்றேன். குறிப்பிட்டுதான் சொல்லி இருக்கிறேன், பதில் பார்க்கிறேன். எல்லாவற்றுக்கும் இந்த நாட்களில் மாசத்துக்கு எல்லாம் பேரன் அதுக்காக தனிப்பட்ட தேவத்துல தேவனுங்க கருத்துவங்களை ஆசீர்வதிப்பார். யோவான் 1 பாருங்க, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். பல முறை கிருபையை தகுதி இல்லாத ஒரு மனித இனத்திற்கு தேவன் காட்டக்கூடிய தயவே திருவிழா நம்ம பல நிறைய பேசியிருக்கிறோம். நம்ம மறந்து இருக்கிறார். மண்ணிலிருந்து மனுஷனை உருவாக்கி தன்னுடைய சாதனையின் ஜீவ சுவாசத்தையும் கொடுத்து நம்மளை உருவாக்குறது தேவனுடைய திருவிழா. மனுஷன் பாவத்துல விழுந்த போதும் அவனை தேடி வந்து தன்னிருக்க அழைத்து நியாயம் விசாரித்தது முதல் கிருபையின் வாக்குத்தத்தம் அருளப்பட்டத
அவன் விழுந்த நிலையிலையும் தேவனுடைய கிருபையை நம்ம தெளிவா பார்க்கலாம் இல்லையா? அவன் நிர்வாணியா இருந்த போது ஒழிஞ்ச போதிலும் கூட நீ எங்க இருக்கிறேன்னு தேடி வந்து அவன் நிர்வாணத்தை மூடி மறைக்கிறதுக்கு ஒரு பரிசு இருக்கு. அவன் நிர்வாணத்தை மூட வச்சிருக்கிறான். அந்த கிருபை இல்லைன்னா இன்னைக்கு எல்லாமே நிர்வாணமா இந்த கிருபை நம்மளை சந்திக்கிறாங்க. மனுஷன் எப்படி இருப்பான்னா மிருகத்தை விட கேவலமான நிலையில தான் அவன் காணப்பட்டு இருப்பான். இது மட்டும் நம்மளை தாங்கணும், நம்மளை வழி நடத்தி வந்துடும். எல்லாவற்றிலையும் இந்த கிருபை நமக்கு இருக்கு. நீங்க பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபை. கை கால்களில ஆணிகள் கடாகப்பட்டவராய், விழாவில ஈட்டியால குத்தப்பட்டவராய், ஏற்று நம்முடைய பாவங்களுக்கான தண்டனைகளை சிலுவையில ஏற்றுக்கொண்ட போது வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியம் தான் கிருபை. இந்த கிருபை இல்லாம ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு என்பது இல்லை. கிருபை ரட்சிப்பு இல்லை. அப்போ நீ பாருங்க, ரட்சிப்பில் கிருபையை பார்க்கிறோம். இன்னைக்கு ஆளுகை செய்கிறவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக மறுபிறக்கில இன்னைக்கு ஒரு கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கு கிருபை அவசியமான, நான் ரட்சிக்கப்பட்டது என்ன எனக்கு கிருபை தேவையா? எதுக்கத்தால கிருபை 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 சொல்றாங்களே, கிருபை வேணுமா? நான் தான் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் ஆட்களுடைய வாழ்க்கையில ஆரம்ப கட்டம் தான். நமக்கு என்ன கட்டம்? எல்லாமே நம்முடைய ரட்சிப்பின் காரியங்களை பார்த்தோம்னா எல்லாமே எங்க இருக்கிறான்? ஆரம்ப கட்டத்துல தான் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு இவைகளின் மூலமாக நம்ம ஆக்கின தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். கிருபையினாலே நாம ஆக்கின தீர்ப்பிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கோம். கிருபையினாலே நாம் நீதிமன்றமாக்கப்பட்டிருக்கிறோம். இது உண்மையான காரியம் தான். ஆனாலும் நாம் கடந்து செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை அதோட முடியல. நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பாடுகள் மத்தியில எதிரா கடந்து போனோம், எதிர்க்கு பயந்து ஓடி போனோம். தேவன் நம்மளை சந்திப்பு சொன்னாரு, நீ இந்த இடத்துல இருக்கிறது, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இப்ப நம்முடைய பயன் எப்படி இருக்கு? நம்ம சந்திக்க வேண்டியது, நம்ம சாதிக்க வேண்டியது ஏராளமாக இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்ந்ததுக்கு என்ன புரியல? ரட்சிக்கப்பட்டதற்குரிய எதுக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன், ஏன்னு தெரிஞ்சுக்கினாரு. எதற்காக எனக்காக தேவன் இந்த பூமிக்கு வந்தாரு, நான் செய்ததுக்கெல்லாம் ஏன் அவர் அடிபட்டாரு, எந்த ரத்தத்தை எனக்காக அவர் சிந்தினாரு என்ற சத்தியத்தின் வெளிச்சம். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உலக வாழ்க்கைக்காக நம்ம அப்படியே இருந்தோம்னா நம்மளை போல பைசா யாரும் கிடையாது. 15, 19 பஸ் அப்படிதான் இருக்கு. நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தார் எல்லா மனுஷரை பார்க்கிறோம். இந்த உலக வாழ்க்கைக்காக மட்டுமே ஏற்பதை நாம் பற்றி இருக்கக்கூடியவர்களா இருந்தா நம்ம ரொம்ப பரிதாபக்கூடிய. ஏன்னா இங்க வாழக்கூடிய வாழ்க்கை குறுகின காலம். இறைவனோடு கூட நித்தியத்துல வாழக்கூடியது நித்திய காலம். ஒண்ணு நித்திய காலம் தேவனோட கூட வாழணும், இல்லைன்னா நித்திய காலம் சாத்தானோட விட வேதனைப்படும். இந்த ரெண்டு காரியங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது.
அதற்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில தேவன் தன்னை நமக்கு பிரித்து நம்முடைய குறைகளை எல்லாம் மன்னித்து நடந்து ஞானசாரத்துக்கு கடந்து வந்த பாதைகள்லாம் ஆரம்ப கட்டங்கள் தான். இந்த பூமியில நம்ம வாழ வேண்டிய நாட்கள் இன்னும் ஏராளமாக இருக்கு. அப்போ இந்த நாட்களில எப்படி வாழ போகிறோம், இது எப்படி நம்முடைய காலத்தை கடக்க போகிறோம் என்பதற்கு நமக்கு கிருபை தேவையா இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கூட இந்த காரியத்தை முன்னெடுத்துதான் ஜெபம் பண்றாரு. யோவான் 17:15 பாத்தீங்கன்னா, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையின்றி காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக் கொள்கிறோம் என்பதற்கு இந்த வசனம் ஒரு காரணமாக இருக்கு. தீமை நிறைஞ்ச உலகம். சங்கீத ஜனத்தில் பார்க்கிற தீமைக்கு தீமை செய்யக்கூடாதுன்னா நம்ம முடியல. தீமைக்கு தீமை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் நம்மளை எழுதி போறதுக்கு ரெடியா இருக்கு. தேவன் ஏன் சொன்னார்ன்றதை சிந்திக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ண முடியல. அப்ப ஆண்டவர் ஜெபிக்கிறாரு, தீமை நிறைஞ்ச உலகம். ஒன்னாந்து சொல்றேன், நதி கட்ட உலகம். என்ன உலகம்? எங்கெல்லாம் நம்ம வாழணும்? யார் மத்தியில தான் வாழணும்? யார் நடுவுல தான் வாழணும் நம்ம? அப்ப இந்த வாழ்நாட்கள் எல்லாம் ஞானசாமி எடுத்ததோடு கூட நம்ம கடந்து போய்விட முடியாது. பல பிரச்சனைகள் நமக்கு முன்ன இருக்கு, பல போராட்டங்கள் நமக்கு முன்ன இருக்கு, பல தேவைகள் நமக்கு இருக்குது, பல விதமான இக்கட்டுகள் இருக்கு, நம்முடைய நெருங்கி பாவங்கள் இருக்கு, பற்பல விதமான பாரங்கள் நம் மேல சுமத்தப்படுது. இந்த நிலையில நாம் தவறி விடாது விழுந்து விடாமல் இருக்கிறதற்கு, நம்மளை தாங்குவதற்கு என்னுடைய கிருபை நமக்கு அவசியமான தேவையா இருக்கு. இன்னைக்கு ஞானசானம் பெற்றுக்கொண்ட மனுஷன், மனுஷனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுவதை தவிர ஆத்மா பாவத்தின் ஆதிக்கத்திலிருந்து மீட்கப்படுவது தவிர சரீரம் என்ன பண்ணல, மீட்கப்படல. சரி, நம்ம சரீரம் மீட்கப்படல. அப்ப இந்த சரீரம் கிறிஸ்துவின் மகிமை படுகிற நாள் வரைக்கும், அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு பாவம் அடிக்கடி என்ன பண்ணினே இருக்கு. எவ்வளவுதான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், எவ்வளவுதான் அபிஷேகம் தரம்பும் சொல்லிக்கினாலும் சில நேரங்கள் நம்ம அறியாமையில சில பாவங்களுக்குள்ளாக நம்ம போயிருந்தாங்க. இது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்ப நம்ம அறியாம என்ன பண்ணின்னு இருக்கிறோம். சில நிலைகளை தெரிஞ்சு செய்யறோம், சில நேரத்தில் நம்ம தெரியாம என்ன பண்றோம், தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை நம்ம அறிவு செய்வானே, இது வந்து நம்ம சாட்சியா சொல்றதுக்கு என்ன பண்ண மாட்டோம். ஆனா ஒருத்தர் சாட்சியா அறிவிக்கிற மகா பரிசுத்தவர் பவுல்தான் சொல்ற என்ன சொல்றாரு. ரோமர் 7வது அதிகாரம் 18-20 வசனங்களை பார்த்தீங்கன்னா, அது எப்படி என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கவில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நம்மளால தைரியமா சொல்ல முடியுமா? எனக்கு நன்மை இல்லப்பா, என்கிட்ட இருக்கிற தீமை தான். நன்மை செய்யணும்னு ஆச்சரியமா இருக்கு, ஆனா என்ன பண்ண முடியல. செய்யவா என்ன பண்ணல,
செய்ய முடியல. விரும்பாத தீமையை தான் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு யார் சொன்னதுன்னா பவுல் சொல்றார். தேவனை தரிசித்த மனுஷன், தேவ கிருபையினால பரதீச சந்தித்த மனுஷன், என்னை பின்பற்றுங்கள், இயேசுவின் அச்சடையாளத்தை என் சரீரத்தை தரித்திருக்கிறேன் என்று சொல்லி சவால் விட்ட மனுஷன், தேவனுடைய கிருபையை அதிகமாக ருசித்த ஒரு மனுஷன். யார் சொல்றது அத? ஆனா நம்மள பாத்தீங்கன்னா ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி என்ன பண்ணி கிடப்பாங்க. கவனிங்க, நிறைய படம் இருக்கு, நம்மகிட்ட நிறைய காரியம் இருக்கு. அப்ப ஒவ்வொரு நாள் அதனாலதான் இன்னைக்கு நிறைய பாட்டு மட்டும் இருக்கு. கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. ஆனா இது பாட்டோட கூடாது. அப்ப ஒவ்வொரு சம்பவத்திற்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் அதுதான் காலையில ஏன் எந்த சாமிக்கணும் கிருபைய நம்ம சாமிக்கணும். ஒவ்வொரு நாளுக்கும் நமக்கு கிருபை வேணும். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் கிருபை வேணும். நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா பகுதிகளுக்கும் நமக்கு என்ன வேணும்? அப்ப கிருபை வேணும். கிருபை ரட்சிப்போடு மட்டும் நின்று போல ஒவ்வொரு நாளும் எது தொடரணும் என் வாழ்க்கையில கிருபைதான் தொடரணும். கிருபைதான் என்னை தாங்கணும். கிருபைதான் என்னை பலவீனத்துல பலம் தரணும். கிருபை இல்லாம என்ன பண்ண முடியாது. அவரு தைரியமா சொல்றாரு, நம்ம தயங்கும் எனக்குள்ள பாவம் இருக்குன்னு சொல்றது. நான் பார்த்திருக்கிற சில பிசாசின் கட்டுகள்ல இருக்கிற ஜனங்களை பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கே வருவாங்க. ஏன் நான் கீழே வந்துட்டேன், 4 பேர் மத்தியில கீழே விழுந்துட்டா நான் சொல்லுவேன் எனக்கு கிறிஸ்துக்கு தானாவே வந்துடும். விடுதலை கிடைக்கிட்ட எனக்கு தேவை விடுதலை, எனக்கு தேவை. அப்ப விடுதலை வேணும்னா என் பிரச்சனை என்ன யார் சொல்லணும்? இன்னைக்கு பாருங்க, அது நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சின்ன ஜுரம் அடிக்குது, டாக்டர் கிட்ட போறோம், போய் ஜுரம் சொல்றோமா? வாய் கசப்பாகுதுன்னு, உடம்பு வலிக்குதுன்னுமோ, தலை வலிக்குதுன்னுமோ, அவங்ககிட்ட ஒன்று சொல்ல போயிட்டு 10 காரியத்தை சொல்லுவோம். அவன் பெரிய சீட் ஆயிட்டு ஏதோ 200-300 ரூபாய் முடிச்சுட்டு வரலான்னு பார்த்தா 2000-3000 ரூபாய் வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம வச்ச குறிப்புகள் அட்டு. ஆனா தேவ சமூகத்துல வந்தா மத்த என்ன பண்ண மாட்டான். எனக்கு பிரச்சனை, என் குடும்பத்துல இது பிரச்சனை, எனக்கு இது இருக்குது, இதுல நான் அரசாக இருக்கிறேன், இதுல நான் சிறப்பட்டு இருக்கிறேன், என்னால என்ன பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் நடக்க என்னால முடியல, என்னை இது அடிமைப்படுத்துது, என்னை இது வேதனைப்படுத்துது, என்னை செயல்படாம செயல்படுது. ஆண்டவரே உண்மைதான் நம்பி வந்து இருக்கிறேன் என்று சொல்லி அறிவிக்கிறேன், தன்னை அர்ப்பணிக்கிறேன். ஜனங்களை தேவன் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் கிருபை வேணும். கிருபை இல்லாம என்ன பண்ண முடியாது. அப்போ ஒருவேளை கிருபை நம்ம இல்லாம இருக்கலாம், கேட்காம இருக்கலாம், பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அப்ப என் வாழ்க்கையில எல்லா பகுதியில என்ன வேணும்னா தேவனுடைய கிருபை எனக்கு வேணும். மனுஷங்களுக்கு தயவு வேணும், கிருபை வேணும். நான் சொல்றத ஒருத்தர் கேட்கணும், கிருபை வேணும். நான் சாப்பிடுற ஆதாரங்கள் எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டணும், கிருபை வேணும். இல்லைன்னா சாப்பிடுறது புட்பாய்சன் ஆகும். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும்? கிருபை எல்லா காரியங்களுக்கும் இன்னைக்கு கிருபை இன்னைக்கு அவசியமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிய தடை செய்து மட்டுப்படுத்துற பல சக்திகள் நமக்குள்ள செயல்படுகிறத நாம எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. இஸ்ரவேலின் சரித்திரத்தை நீங்க கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்த்தீங்கன்னா எகிப்துக்கு இவர்கள் அடிமைகளாக போகல. என்ன பண்ணல, இவங்க கானான் தேசத்துல இருந்தவங்க இப்ப ஒரு பஞ்ச காலம் வந்தது நிமித்தம் ஆகாரத்துக்காக எகிப்துக்கு போனவங்க. அந்த எகிப்துல ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்குறாரு. அங்க யோசேப்பை சந்திக்கிறாங்க. யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல உயர்ந்த ஒரு நிலையில இருக்கிறார். இப்போ யோசேப்பினுடைய வார்த்தைகளை பார்வோன் கேட்டு இப்போ இவங்க குடும்பம் 70 பேரை விருந்தாளிகளாக எகிப்துக்கு கூப்பிடுறாங்க. எப்படியா போனவங்க? அடிமைகளாக போனவங்க கிடையாது, விருந்தாளிகளாக போனவங்க. இப்ப வந்து அதிகாரியா யாரு இருக்கிறான்? யோசேப்பு இருக்கிறான். இவங்க கோசேன் என்ற நல்ல ஒரு செழிப்பான பகுதியில குடியிருக்க வச்சு இவங்க எல்லா நிலையிலும் ஒரு வளரக்கூடிய வளர்ச்சியை இவங்க பெற்றதை நம்ம பார்க்கலாம்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அடிமைத்தனத்தின் நுகம் கூட எப்படிதான் கவர்ச்சிகரமாக தான் இருக்கும். பிறகுதான் தெரியும் அதனுடைய வெளிப்பாடுகள் என்ன என்று சொல்லி இல்லையா. யோசேப்பு மரித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த யோசேப்பின் காரியத்தை அறியாத ஒரு ராஜாங்க எழுதினான். அவன் என்ன பண்ண, அந்த ஜனங்கள் பெருகிட்டாங்க, நம்மளை விட அதிகமா இருக்கிறாங்க, நம்மளை விட பலசாலிகளா இருக்கிறாங்க, ஒரு எதிரி நம்ம நாட்டின் மேல படையெடுத்து வந்துட்டா இவங்க அவங்க சாப்பிட்டாங்க, உண்மையே நம்ம நாசம் அடைஞ்சிடும், அதனால இவங்க என்ன பண்ணக்கூடாது, இப்படியே வளர விடக்கூடாது என்று சொல்லி அவங்களை கட்டுப்படுத்தி ஆள தொடங்கினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இது எதுவெல்லாம் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, மோசே என்ற மனுஷனை தேவன் இவங்களை விடுவிக்க பயன்படுத்தினாலும், பாவ பூமியான அந்த எகிப்தை விட்டு வெளியேறினாலும் பார்வோம் செங்கடல் வரையில இவங்களை பின்தொடர்ந்து இதெல்லாம் வந்தா. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய பாவம் உங்களை பின்தொடரும் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் சொல்றாரு. எப்பயோ செய்ததுன்னா வாழ வயது பாவனம் எலும்பல் உடப்படுத்தும் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நம்மளை சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைகளை நாம காண வேண்டுமானால் நம்மை சுத்திகரிப்பதற்கு கிருபை தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தின் அடிமைத்தனத்தையும் பார்வனுடைய பாவத்தின் வல்லமையும் இது பிரதிபலிக்கிற ஒரு காரியமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இவர்கள் இதிலிருந்து வெளிப்பட்டாலும் கூட அங்கிருந்து வெளியே வரும்போது பாருங்க, செங்கல்ல விட்டு வரும்போது யாத்திரகம் 15 அதிகாரம் 1-19 வசனம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மரியாமெல்லாம் என்ன பண்றாங்க, ஆட்டல் பாடல், கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தா பாருங்களா, ஒரே ஆட்டம் தான் பாட்டம் தான், ஒரே சந்தோஷமா என்ன பண்றாங்க. அல்லேலூயா. கடந்து வந்தாங்களாங்க, எவ்வளவு நாள் நீடிச்சது ஆடல் பாடமும் வெற்றி முடக்கமும் எதுவரையிலும் இவங்களுக்கு நீடிச்சுது. இவங்க அங்கிருந்து சிவந்த சமுத்திரத்தை வெளியே வந்தவங்க நேரா காணாமக்குள்ள போயிட்டாங்களா. அல்லேலூயா. வனாந்தரத்துல 40 வருஷ காலம் இவங்க வாழக்கூடிய நிலை வந்து எங்க வாழ்ந்தாங்க, சிவந்த சமுத்திரத்தை விட்டு வெளியே வந்த பிறகு அவங்க சந்தித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வனாந்தரம் தான். எங்க வந்தாங்க, எனக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு ஞானசானம் எடுத்த பிறகு நம்ம சந்திக்கிற இடம் எதுங்க, பிரச்சனை தான், பிரச்சனை தான், பிரச்சனை தான். அதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்ன நான் நினைச்சதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லுவேன். நான் ஜெபம் கூட பண்ணல, நான் நினைச்சேன், மனசுல நினைச்சேன், எனக்கு அப்படியே கொடுத்தாரு ஆண்டவர். இது என் வாழ்க்கையில நிறைய இருந்தாங்க. சாதாரண சாப்பாட்டு காரியம் கூட எனக்கு குறை வைக்காம ஆண்டவர் நான் நினைச்சதெல்லாம் எனக்கு கொடுத்த காரங்க நான் இன்னும் மறக்கிறேன். ஆனா ஞானஸ்தானம் எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா நான் சந்தித்த பிரச்சனை பாத்தீங்கன்னா உலகத்தை விட ரொம்ப கடினமான நிலை எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு. ஏன்னா எனக்கு அப்ப தெரியாது, இஸ்ரவேல் ஜனங்களை போலதான் நான் இருந்தேன். ஞானஸ்தானம் எடுத்தவுடனே எல்லா கஷ்டம் சரியாயிடும், எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், என்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாக்கணும் எப்படி நினைச்சா சந்திக்க கூடாதுங்கிறனா எங்க சந்திச்சேன்னா அந்த வனாந்தரத்துல தான். எங்க சந்திச்ச வனாந்தரத்துல யார பாக்கலாம், எல்லாரும் எங்க பாக்கலாம், யார் யார் எப்படின்னு எங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி நம்மளை கற்றுக் கொடுக்கிற ஒரு இடம் தான் இந்த வனாந்தரம். ஆனா இந்த வனாந்தரம் ஒரு நாள் 2 நாள் கிடையாது, எவ்வளவு நாள், ஒரு நீண்ட காலத்தை தேவன் வச்சிருந்தாரு. அப்போ இந்த நீண்ட காலம் செங்கலை விட்டு தாண்டி வந்த போதிலும் கூட, இந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்த போதிலும் கூட கானானுக்கு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் தான். அவங்க சந்ததி போச்சு. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுல போனவங்க எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர். ஏன் மற்றவங்க என்னாச்சு, நம்ம நினைக்கிற ஞானசாரம் எடுத்துக்கான எங்க போயிடுவோம், எத்தனை பேரும் போனாங்க. இது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாடுல கிருபை என்ன பண்ணி இருக்கிறாரு, ஒவ்வொரு வாட்டி கடக்கிறதுக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு, தான் கிருபையை வச்சிருக்கிறாரு ஆண்டவர். ஆனா கிருபை அல்லாமல்
என்னால எதையும் கடக்க முடியவே முடியாது. ஏன்னா நம்ம போற பாதையை குறித்து ஏற்று சொன்னாரு. மத்த 7:14 பாத்தீங்கன்னா, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. அதனாலதான் இத போல ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்த நமக்கு அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தேவனுடைய புதிய கிருபை நமக்கு தேவை. அல்லேலூயா. கிருபையின் மேல் கிருபை நமக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்குது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட கிருபை, ஆறுதல் வேணும்னா கிருபை, எல்லாவற்றுக்கும் கிருபை வேணும்னா அனுதினமும் என் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? அதுதான் மொத்தமாக நான் புலம்பல் 3:23 நம்ம பார்த்தோம்னா, அவைகள் காலைதோறும் புதியவைகள். கிருபை காலைதோறும். நேற்று கிருபையை வச்சு என்ன பண்ண முடியாது? நேற்றைய அபிஷேகத்தை வச்சு என்ன பண்ண முடியாது? ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய கிருபைகளை தேவன் வைத்திருக்கிறார். அதனால்தான் அதிகாலையில எழுந்தீங்க. கிருபை எப்பா? அதிகால பனி பெய்த நேரம் மண்ணா எங்க இருக்கா? அதை நீ பொறுக்கணும். எத? மண்ணாவ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த தானிய சைஸ் எவ்வளவு இருந்ததுதான்? கொடிப்பொடியா இருந்ததுதான். மண்ணா எவ்வளவு இருந்தது? அது மாம்பழ சைஸா இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? வாரி கொடிப்பொடியா இருக்கிறது என்ன பண்ணலாம்? அப்போ அவர் சொல்றாரு, பொறுக்கணும்னா அது தாழ்மைக்கு அடையாளத்தை காட்டுது. என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தைய தாழ்மையோட கூட அதிகார வேலையில நீ தேடி நீ சேர்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப காலையில உனக்கு அந்த கிருபையை தேவன் வச்சிருக்கிறாரு. காலையிலோடு அவருடைய கிருபைய புதியதா இருக்குது. அப்ப ஒவ்வொரு நாளும் நான் சொல்ற காரியம் தான். ஒரு நாளை சந்திக்கிறதுக்கு முன்னதாக, ஒரு ஆளை சந்திக்கிறதுக்கு முன்னதாக தேவனை சந்திக்கணும். வரணும். படுக்கையில இருந்து ஏந்தி நேரம் வரமாட்டேன். படுக்கையில தேவ கருத்தை ஒப்பு கொடுத்துட்டு வெளியே வந்து வாஷ் பண்ணின்னு பல்லெல்லாம் வளைக்கிட்டு திரும்பி வந்து உட்கார்ந்து அதை முடிச்சு வேதத்தை வாசித்துட்டு திரும்பி எங்க வெளியே. ஏன்னா அந்த கிருபை தான் என்னை இன்னாண்டு வரையிலும் தாங்குது. கிருபை தான் எனக்கு வேண்டிய பலனை எனக்குள்ள தருது. கிருபை தான் நல்ல நம்பிக்கையும் ஆறுதலையும் எனக்கு உண்டாக்கி தருது. இந்த கிருபை தான் சகல நன்மையும் நமக்கு தேடி கொண்டு வந்து தரக்கூடியதாக இருக்கு. நமக்கு என்ன கிடையாதுன்னா காலையில ஏற்றிக்கிற அந்த தன்மை நமக்கு என்ன பண்ணல. ஏன்னா என்ன சொல்றாரு தெரியுமா? படுப்பதை நான் 1 மணிக்கு நாம சொல்றது நாம மெச்சிக்கலாம். ஆனா நீ வெளியே யார்கிட்ட போய் சொல்லி டாக்டர் சொல்லிப்பாரு. அவன் டாக்டர் எல்லாம் போனீங்கன்னா நீ வெத்துருவே. அவன் சொல்றான் 7 மணிக்கு சாப்பிட்டுறான். சாயங்காலம் என்ன பண்ணான்? எத்தனை மணிக்கு சாப்பிடணுமா? சாப்பிட்டு 1.5 மணி நேரம் நீ வெயிட் பண்ணணுமா? 10 மணிக்கெல்லாம் என்ன பண்ணணுமா? நமக்கு சாதிக்கிற காரியமா அது? நீ படுத்தீங்கன்னா காலையில ஏஞ்சிது தெரியாத அளவுக்கு ஏஞ்சிடுமா. படுத்துன்னு தெரியாத அந்த ஆழ்ந்த தூக்கம் வேணும். யாருக்கு? பல பிரச்சனைகள், பல நெருக்கங்கள், பல போராட்டங்கள். இதுக்கு வைத்தியர்கள் சொல்லாம இல்லைன்னா வாழ்க்கையை அமைச்சுக்க நம்மளால முடியல. ஆனா ஒண்ணு, இந்த பலவீனங்களிலேயும் எனக்கு கிருபை தாங்கணும், எனக்கு பலன் வேணும், எனக்கு வேண்டிய நன்மைகள் எனக்கு வேணும். இதை சம்பாதிக்க என்னால முடியாது. நிறைய சம்பாதித்த ஆசீர்வாதத்தை கிருபையா எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அதிகாலையில யார் பாதத்துல விழணும்? யார் பாதத்துல விழணும்? அதிகாரம் என்பது இன்னைக்கு நிறைய தேவ ஜனங்களுக்கு இல்லாத ஒண்ணாயிடுச்சு. இல்ல
ஜெபம் பண்றாங்க. ஆனா எப்ப ஜெபம் பண்றாங்க கேளு, பைபிள் படிக்கிறாங்க, எப்ப பைபிள் படிச்சான்னு கேளு. அதிகாலையில என்ன பண்ண மாட்டாங்க. நிறைய பேருக்கு அதிகாலையே தெரியாது. 7 மணிக்கு ஏற்றிக்கிறது பெரிய காரியமா இருக்கு. எத்தனை மணிக்கு இன்னும் வேலைக்கு போறவங்களா இருந்தாங்கன்னா இன்னும் குடிக்கிறதுக்கு 1 மணி நேரம், எதுக்கு 1 மணி நேரம் ஆகும், அதுக்கெல்லாம் எடுத்துவாங்க நேரம். ஆனா கர்த்தரை தேடுறதுக்கும் கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கறதுக்கும் என்ன பண்ண முடியாது. நானெல்லாம் நிக்கிறாங்க வலிக்குது, நான் வலியை வாங்கி வச்சுக்க முடியுமா? அப்போ உன் வலிய வாங்கி வச்சுக்கக்கூடிய கிருமையை நீ வாங்கி வச்சுக்க. தேவ கிருமையை நீ என்ன பண்ணணும்? அவர்தான் சொன்னாரு, உன் பலவீனத்துல என் பலன் விருதும் என் கிருபை உனக்கு போதும் சொன்னது அவர்தான். அந்த கிருபை உன்னை தாங்கிச்சுன்னா எவ்வளவு நேரம் நீ என்ன பண்ண முடியும்? உன் வேலைகளில உற்சாகமா செய்ய உண்டாட முடியும். மாத்திரம் இல்ல, தேவ வசனத்தை நீ கை கொள்வாயானால் நீ போகிற இடமெல்லாம் புத்திமானாய் விளங்குவாய் சொன்ன. வேலைத்தளத்துல உன் அதிகாரிகிட்ட அவனை விட புத்திமானா நீ நடக்கணும்னா வேத வசனத்துல நீ நிறைஞ்சு இருக்கணும். இது ரெண்டும் காலையில செய்யும். இது ரெண்டும் என்ன பண்ணணும்? காலையில நீ ஆயத்தமாகி என்ன பண்ணணும்? அதற்கு தேவை கிருபை. எனக்கு என்ன வேணும்? படிக்கிற வசனங்கள் புரிந்து கொள்வதற்கு எனக்கு கிருபை வேணாண்டவரே. இந்த வசனங்கள் எனக்கு ஜீர்ணிக்கப்பட்டு பலனா மாறுவதற்கு கிருபை வேணும். எனக்கு ஒவ்வொரு நிலைகளிலும் இந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:11 பார்த்தீங்கன்னா, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப கொரிந்தியருக்கு முதல் நிருபத்தில் ஆவிக்குரிய வரங்களை குறித்து இன்னைக்கு விளக்கங்களை பவுல் கொடுக்கிறாரு. அப்ப இவைகள் கிருபையின் வரங்கள் என்று சொல்லி இன்னைக்கு நமக்கு அறிவிக்கப்படுது. வரங்கள் அவனுடைய பிரயோஜனத்திற்கு கொடுக்கப்படுது. வரங்கள் என்னங்க? இப்ப உன் பிரயோஜனத்திற்கு நீ பெற்றுக்கொண்ட வரங்கள் என்ன? நீ பெற்றுக்கொண்ட வரம் என்ன? என்னதான் பெற்றுக்கொண்டீங்க? என்னதான் பெற்றுக்கொண்டீங்க? ஏன்னா எபேசியர் 2:10 நீ வாசித்தீனா, ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்தியாய் இருக்கிறோம். எதற்கு தேவனுடைய செய்தியா இருக்கிற? ஏன் உனக்கு கிறிஸ்துவுக்குள்ள தேவன் சிருஷ்டித்தார்? நல்ல காரியங்களை செய்வதற்கு. அப்ப கெட்ட காரியங்களை செய்யக்கூடிய காரியங்கள் உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனா நீ என்ன காரியம் செய்யணும்? நல்ல காரியம் செய்யணும். என்ன செய்திருக்கிற? எத்தனை பேர் இயேசுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டீங்க? எத்தனை பேருக்குள்ள இயேசு இருக்கிற? பேசினா இதோட முடிப்பேன், இல்லைன்னா பேசினே இருக்கு. புரியாத பொண்ணு நான் பேசுறதுக்காக பேசினாலும் எத்தனை பேருக்குள்ள இருக்கிறான்னா வாயை திறக்க மாட்டீங்க இல்லையா? விசுவாசிக்கிறாங்க. உங்களை பார்த்தா இருந்தாலும் இருக்கலான்ற மாதிரி இருக்கு. சொல்ல முடியலையே. இப்ப கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கம் என்ன? எதற்காக தேவனை கிறிஸ்து இயேசுக்குள்ள சிருஷ்டித்தாரு? நல்ல காரியங்கள் செய்து, நல்ல காரியங்கள் செய்வதற்கு உனக்கு பிரயோஜனத்திற்கு கிருபை வரங்களை தேவன் கொடுத்தார். வரங்கள் கிருபை. இந்த வரங்கள் உனக்குள்ள நீ பெற்றுக் கொண்டிருந்தா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணல? தேவை உள்ள ஜனங்களுக்கு தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நன்மையை செய்யலாமா? முடியுமா? எனக்கு ஒரு போன் கால் வருது. அது எங்க இருக்கும்னா சேலம் எடப்பாடி
அவங்க இந்த நேரத்துக்கு போன் பண்ணி சொன்னாங்க, ரொம்ப குளிர், ஜுரம் அடிக்குது பார்த்து டாக்டர் எல்லாம் போயிட்டு வந்தேன். ஊசியெல்லாம் போட்டு வந்த பிறகு ஜுரம் நின்று போச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா குளிர்ந்து உடம்பெல்லாம் கொதிக்குது, ஒன்றும் பண்ண முடியல எனக்கு அப்படின்னு சொல்லி போன் பண்ணி சொன்னாங்க. ஜெபம் பண்ணி அதை ஆலோசனை இப்ப நேற்று காலையில போன் பண்ணி சொன்னாங்க. ஜெபம் பண்ணி சொல்லி நச்சுக்கலாம். இப்போ நேரடியா போக முடியல, நேரடியா பார்க்க முடியல. ஒரு நன்மை போனதுக்கு காரணம் தேவனுடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கக்கூடிய வார்த்தையை கர்த்தர் எனக்குள்ள கொடுத்துட்டான். இந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டது அந்த நான் செய்த புண்ணியம் கிடையாது, தேவனுடைய கிருபைதான். அந்த கிருபையினால என்னை நம்பி தேவன் கொடுத்த அந்த வார்த்தைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த வார்த்தையை அனுப்பிதான் அவங்க குணமாக்குகிறதற்கும் அவங்களை அழிவுக்குள்ளாக்கு கொண்டு வந்த வியாதி முகங்களை உடைக்கிறதற்கும் காரணமா இருந்தது அந்த வரம் தான். அல்லேலூயா. இந்த வரம் எனக்கு மட்டும்தான் சொன்னமா? சொல்லுங்க, இது யாருக்கு சொந்தம்? எல்லாருக்கும் தான் சொந்தம். கவனிங்க, இப்ப எதுதான் உங்களுக்கு சொந்தமா வச்சிருக்கு? எந்த வரம் தான் இருக்கு? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வரங்கள் கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சு. ஒரு பிள்ளை என்கிட்ட சொன்னாங்க, அன்னை பாஷையில நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கேட்க சொன்ன அபிஷேகம் இறந்தோம் எப்பன்னா எல்லாரும் பாடி ஆராதிக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுமா? அப்படியே இறங்குமா. எப்ப இறங்க? எல்லாம் சத்தம் போட்டு ஆராதிக்கிறாங்க பேரு. எப்பதான் இறங்குமா? இப்ப பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்திருக்கிறாரா, வரப்போறாரு? வந்துருக்கிறாரு. சொல்லுங்க சொல்லுங்க, வந்திருக்கிறாரா, வரப்போறாரா? வந்திருக்கிறாரா? அப்ப வரது கிரியேட் பண்றது யாரு? ஏன் இல்லன்னா உனக்கு பாரம் இல்ல? என்ன பயன்படுத்த ஆண்டவரே நீ கேட்கல. அன்னைக்கு பவுல் சொன்ன மாதிரி நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே என்ற தேவ சித்தத்தை நம்ம அறியாத இருக்கிறது காரணம். யாரையும் பயன்படுத்த வல்லவர், வாலிப பிள்ளைகளை பயன்படுத்த வல்லவர். ஏதோ வயசானவங்களை தான் பயன்படுத்துவார் நினைக்காத. சின்ன சின்ன பிள்ளைகளை பயன்படுத்துறது கூட வல்லவர். சின்ன சின்ன பிள்ளைகள் மேல் கூட தீர்க்க தரிசனத்துக்கு ஆவி இறங்கும் சொல்றாரு. யோவேல் 2ஆம் அதிகாரம் 27, 28 நீங்க வாசிட்டீங்கன்னா நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்க வேண்டும். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் வேணும், ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். குமாரரும் குமாரத்திகளும் யார் அவங்க? 70 வயசு 80 வயசு இருக்கிறாங்க. வாலிப வயசு தானே. அப்ப இந்த வசனம் யாருக்கு? யார் சொல்ல முடியாது? அப்ப தேவனுடைய வாயா இருக்கணும்னு நீ விரும்பணும். தேவன் உன்னை நம்பி தன் வார்த்தைகளை சொல்லணும். ஆண்டவரே நீ சொல்லுகிற வார்த்தையை யாரா இருந்தாலும் நான் சொல்லுவேன் என்ற நிச்சயத்தை நீ ஆண்டவருக்கு சொல்லணும். ஒரு ஆளுக்கு வேண்டிய வார்த்தைகளை மட்டும் சொல்லுவேன், சொல்லக்கூடாத வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். அப்படி கிடையாது. தீர்க்க தரிசனி பாருங்க, எல்லாம் உபத்திரவத்துல போனான். ஏன்னா அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறது இல்லை. ஆனா அது யார் சொல்ல சொன்னாருன்னா ஆண்டவர் சொல்ல சொன்னாரு. அதை சொல்லி நிறைய பேர் ஜெயிலுக்கு போனோம். இன்னைக்கு இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் என்ன பண்றாரு ஆண்டவர் யாருக்கு தர்றாரு? இப்ப நம்ம பிள்ளைகள் எத்தனை பேர் சொல்லலாமே இல்லையா? என்ன வாங்க வேணும்? அப்ப என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய வார்த்தையை தாங்க. ஏதோ ஒரு எமோஷனல்ல நான் என்ன பண்ணக்கூடாது, பேசிடக்கூடாது. ஆண்டவரே நீ சொல்றதை தெளிவா கேட்டு அதனா நான் என் கண்ணார கண்டு என்ன பண்ணா, எனக்கு கிருபையை தாங்க, கிருபையை தாங்க, கிருபையை தாங்க. வருங்க தேவனுடைய கிருபையை எது பெற்றுக்க
எது பெற்றுதல்? இது பெற்றுதல். சகல நற்காரியங்களை செய்வதற்கு என்ன நோக்கத்திற்காக கர்த்தர் உன்னை கிறிஸ்துவுக்குள்ள வச்சாரு, அந்த நோக்கம் கிருபை. அப்ப இந்த காரியங்களை குறித்து வரங்களை குறித்து வருகிற நாட்கள்ல பார்க்கணும். என்ன வேணும்? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு கிருபை தேவையா? கட்டாயம் தேவை. எல்லா நிலையிலும் என்ன பண்ணணும்? கிருபை தேடணும். ஒவ்வொரு நாளும் இந்த கிருபையில நம்ம வாழ பழகணும். கிருபை நிர்மூலமாகாதபடிக்கு நம்மளை காக்கும் சொல்லப்பட்டிருக்கு. கிருபை தேவனுடைய நன்மைக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் உங்க தகுதி உள்ளவனாக மாற்றுவதற்கு தேவனுடைய கிருபை தேவை. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். காணிக்க பாடல பாடி உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவன் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களின் நல்லவரே, சொன்னதிலும் செய்வதிலும் உடன்பாடற்றவரே. என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. மிகவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா நீங்கி போயிருந்தேன். எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா நீங்கி போயிருந்தேன். நான் நினைக்கிறா வேலையில் அற்புதம் செய்தேன். யாரும் நினைக்கிறா வழியிலும் அற்புதம் செய்தேன். நல்லவரே, செயல்களின் நல்லவரே, சொன்னதிலும் செய்வதிலும் உடன்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களின் நல்லவரே, சொன்னதிலும் செய்வதிலும் உடன்பாடற்றவரே. என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. அழித்திட வந்தோரை லட்சை மூடியதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடியதே. பகைத்திட வந்தோரை லட்சை மூடியதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடியதே. நான் உயர்த்தி வைத்தேனே, அறையை வந்தானா என்னென்றும் அறையில் வைத்தேனே. நல்லவரே, செயல்களின் நல்லவரே, சொன்னதிலும் செய்வதிலும் உடன்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களின் நல்லவரே, சொன்னதிலும் செய்வதிலும் உடன்பாடற்றவரே. மிகவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. மிகவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே.
கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. நல்லவரே, செல்வரின் வல்லவரே, சொன்னதிலும் செய்வதிலும் உடைப்பாரற்றவரே. வல்லவரே, செல்வரின் நல்லவரே, சொன்னதிலும் செய்வதிலும் உடைப்பாரற்றவரே. மிகவே என் நம்பிக்கையானவரே, நம்மில் யாவருக்கும் நீயாய் நிற்பவரே. மிகவே என் நம்பிக்கையானவரே, நம்மில் யாவருக்கும் நீயாய் நிற்பவரே. மகா இலக்கண சட்டை நடந்த வார்த்தையிலே கொடுத்ததை திரும்ப ஆண்டவரே தரக்கூடியவராக கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னீர். நம்பிக்கை குதிக்கை மடியிலே சரிவிடுவதற்கு நன்றாய் அழைத்து கொள்வார்கள். அதுவரே இந்த வாரத்தின் முதல் நாள் வந்திருக்கிற இவரும் இந்த வாரத்தை சந்திக்க போகிற ஒன்றும் குறையில்லாதபடி எல்லாம் நிறைவுக்குள் மூடி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஆச்சரிக்கிறேன். நீர் அப்படி ஆச்சரிவதிப்பதற்காக இயேசு முனையத்தை நாம நாட்டுமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துவதும் நம் அனைவரோடும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் வந்திருக்கிறவங்க அனைவரு குடும்பங்களோடும் என்றும் நீடித்து நிலைத்திருக்கலாம். அல்லேலூயா. ஆகாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நன்றி கொடுத்து ஒவ்வொருத்தர் வாழ்த்துக்கள்.